ஹலோ வியூவர்ஸ், இன்று நாம் பார்க்கவிருப்பது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்கிற பெயர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. காலில் அணிந்திருந்த சிலம்பை மையமாக வைத்து உருவாகின காப்பியம் என்பதனால் இதற்கு சிலப்பதிகாரம் என்ற பெயர் வந்தது. இப்பொழுது நாம் சிலப்பதிகாரத்தின் முழு கதையையும் பார்ப்போம். சோழ மன்னர்களுக்கு சொந்தமான பூம்புகார் பட்டினத்தில் ஒரு வணிகர் இருக்கிறார். அவர் பெயர் மாசாத்துவான். அவருடைய மகன்தான் கோவலன். அதே ஊரைச் சேர்ந்த மாநாய்க்கன் என்கிற ஒரு பெரிய வணிகர் இருக்கிறார். அவருடைய மகள்தான் கண்ணகி. இவர்கள் இருவருக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே மாதவி என்கிற நாட்டியக்காரி அந்த ஊருக்கு வருகிறாள். அவளுடைய அழகுலையும் அவளுடைய நாட்டியத்திலையும் மயங்கின கோவலன் மாதவியுடனே தங்குகிறார். மேலும் கோவலனுடைய பொருட்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் மாதவியிடமே வந்து கொடுக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு இந்திர வேளாவில் காணல் வரி பாடல் என்கிற பாடலை மாதவி பாடுகிறார்கள். அதனுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியிடமிருந்து பிரிந்து தன் மனைவி கண்ணகியை தேடி செல்கிறார். கண்ணகியோட அவல நிலையையும் சோர்வடைந்த முகந்தையும் பார்த்த பிறகு, இனி நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், மதுரைக்கு சென்று அங்கு போய் வணிகம் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று கண்ணகியை அழைத்து கொண்டு கோவலன் செல்கிறார். அவர்களுடனே கவுந்தியடிகள் என்ற ஒரு சமண துறவி சேர்ந்து செல்கிறார். மதுரையை வந்தடைந்ததற்கு பிறகு ஒரு மூதாட்டியின் வீட்டில் கண்ணகியையும் அந்த சமண துறவியையும் அமர செய்துவிட்டு வணிகம் செய்வதற்கு பணம் தேவைப்படுவதால் கண்ணகியின் ஒரு கார் சிலம்பை கலற்றி கொண்டு விற்பதற்காக கோவலன் செல்கிறார். கடை வீதியில் உள்ள ஒரு பொற்கொள்ளனிடம் தனது மனைவியின் கார் சிலம்பை விற்று தருமாறு கேட்கிறார். அதற்கு அந்த பொற்கொள்ளன், சரி கொடுங்கள், அதை மன்னனிடம் காண்பித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு செல்கிறார். மன்னரிடம் போய், மன்னா, இது நம்ம பாண்டிய மகாதேவியினுடைய சிலம்பம், இதை ஒருவன் திருடி கொண்டு வந்திருக்கிறான் என்று போய் சொல்கிறார். ஏனென்றால் பாண்டி மகாதேவியினுடைய சிலம்பை திருடியது அந்த பொற்கொள்ளன்தான். அதிலிருந்து அவன் தப்பிப்பதற்காக கோவலனை மாட்டிவிடுகிறான். இது தெரியாமல் அரசர் சிலம்பத்தை திருடியவனுடைய தலையை கொய்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். கோவலனுடைய தலையை வெட்டி எடுக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட கண்ணகி மன்னனை பார்க்க மிகவும் கோபமாக வருகிறாள். பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து, நீ யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? உன் கண்களில் ஏன் இவ்வளவு கண்ணீர் என்று கேட்கிறார். அதற்கு கண்ணகி, நீதியற்ற அரசன் நீ என்று கூறுகிறாள். நான் என்ன தவறு செய்தேன் என்று மன்னன் கேட்கிறார். என்னுடைய கணவன் கொண்டு வந்த சிலம்பத்தில் இருப்பது மாணிக்கப்பரல்கள், ஆனால் பாண்டிய மகாதேவி காலில் இருப்பதோ முத்துப்பரல்கள் என்று கூறுகிறார். இதை நிரூபிக்குமாறு அரசன் கேட்கிறார். உடனே தன்னிடம் இருந்த மற்றொரு கார் சிலம்பை வேகமாக உடைக்கிறாள். அதிலிருந்து வரும் மாணிக்கப்பரல்கள் மன்னரோட முகத்தில் படுகிறது. தன் தவறை உணர்ந்த மன்னன் அந்த இடத்திலேயே உயிரை விடுகிறார். தன் கணவன் இறந்ததை பார்த்த பாண்டிய மகாதேவியும் அங்கேயே உயிரை விடுகிறாள். கண்ணகி ரொம்ப கோபத்துடன், இந்த நாடும் நாட்டு மக்களும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற சாபத்தை விடுகிறாள். மதுரையே தீப்பற்றி எரிகிறது. அங்கிருந்து கிளம்பின கண்ணகி பூ பூத்து குலுங்கும் மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிறாள். வானத்திலிருந்து ஒரு வாகனம் வருகிறது. அதில் கோவலனும் வருகிறார். அவரோடு சேர்ந்து கண்ணகியும் சென்று விட்டதாக மலைவாழ் மக்கள் சேர மன்னரிடம் கூறியிருக்கிறார்கள்.